பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை அதனால சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் உங்களுக்கு. எவ்வளோ சொல்லுங்கள். ஆமாம், அவ்வளோதான் பிரதர். இல்லை, வரவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுத் இந்தியாவின் காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாருக்கு நம்ம ஒரு ட்ரிப் போயிருந்தோம். மூணார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டில் என்ன படும்னா, அங்கே இருக்கக்கூடிய ரூம் ஸ்டேலேருந்து ஹோம் ஸ்டேலேருந்து எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. நெட்டில் பார்த்தா எல்லாமே 1500 2000 இருக்குது 2 பர்சனுக்கு. அதே மாதிரி ஜீப் சஃபாரி எடுத்தோன்னா அது ஒரு 6000 7000 இருக்குது. அவங்க காட்டக்கூடிய பிளேசஸ் இன்னும் சில பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 கூட்டிகிட்டு போகிறேன்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த பிளேசஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த பிளேஸ்க்கு நம்ம எதுக்குற ஃபோட்டோ பாயிண்ட், டீ எஸ்டேட் தான் அங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குமே. போனாலே மூணார் போகிற வழி எல்லாமே டீ எஸ்டேட் தான். அங்கே என்ன டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? இப்படியெல்லாம் நிறைய யோசனைகள் இருந்தது. அதுக்காக தான் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக கிடைக்கணும் பார்க்குற மக்களுக்கு. மூணார் போகணுன்னு பிளான் பண்ணுறவங்க ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, சேஃபாக, செக்யூர்டாக ஒரு சூப்பர்வான பிளேசஸை, யாருமே கவர் பண்ணாத பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி தான் இந்த வீடியோ சீரிஸ் நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். தேனியிலேருந்து மூணார் போகக்கூடிய அந்த என்டையர் ட்ராவலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம எங்கள் பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஜீப் சஃபாரியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாலாஜி ப்ரோ தான் நம்மளுக்கு ட்ராவல் பார்ட்னராக வந்தார். அவரோட கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருவேன். இதில் நீங்கள் தேனியிலேருந்து மூணார், அதாவது போடிமெட் வழியாக போகும்போது இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ், எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டே நீங்கள் மூணாரில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், பொட்டானிக்கல் கார்டனில் என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். விர்ச்சுவலாக மூணாரை நீங்கள் என் கூட சுற்றி பார்க்க வாங்க. ஃபர்தர் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முன்னார் அப்படின்னு சொன்னாலே 2 வழியில் நம்ம போக முடியும். ஒன்று தேனி டு முன்னார், இன்னொன்று உடுமலைப்பேட்டை ரூட். நான் ப்ரிஃபர் பண்ணுறது தேனி ரூட். ஏன்னா போகக்கூடிய வழி எல்லாமே ரொம்பவே எக்ஸாட்டிக்காக இருக்கும். நீங்கள் மூணார்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது போடியை தாண்டி போடிமெட்டுக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இந்த புலியூத்து வாட்டர் ஃபால்ஸ் வரும். இது நம்மளால் குளிக்க முடிகிற வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் அங்கே இறங்கி குளிச்சுட்டு உங்களோட ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். சூப்பர்வான வாட்டர் ஃபால்ஸ், ரொம்ப சேஃபான வாட்டர் ஃபால்ஸ் கூட. நீங்கள் பார்க்குறீங்க நிறையா பேர் நிற்கிறாங்க. நீங்கள் குளிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் ட்ரெஸ் கோட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிருங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். நான் குளிச்சுட்டு தான் ட்ராவலை கண்டினியூ பண்ணேன். அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. தண்ணி அப்படி ஒரு சில்னஸோட சூப்பராக இருந்தது. இங்கே ஒரு 1/2 hour நீங்கள் டைம் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு போடிமெட்டு அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி 6 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். இந்த போடிமெட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டர். நீங்கள் கீழேருந்து மேலே ஏறுறீங்க இல்லையா, தமிழ்நாடு செக் போஸ்ட் வரும். போடிமெட்டு மேலே வந்துடுவீங்க. கீழே இறங்கும்போது அகைன் உங்களுக்கு கேரளா செக் போஸ்ட் இருக்கும். கேரளா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி மூணாருக்கு என்ட்ராகி ப்ரொசீட் பண்ணி போயிடுவீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை தான், பார்டரை தான் நம்ம வந்து போடிமெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த போடிமெட்டில் உங்களுக்கு சீசனபிள் ஃப்ரூட்ஸ்லேருந்து வியூ பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்பவே சீனிக்காக இருக்கும். இங்கே சீசனபிள் ஃப்ரூட்ஸ் நிறையா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா அங்கே உங்களோட ஸ்டாப்பிங் ப்ரிஃபர் பண்ணிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பஸ்லேயே நீங்கள் வந்தால் கூட இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு 1/2 hour உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். தாராளமாக பஸ்ஸில் வந்தீங்கன்னா 15 minutes கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே இறங்கி உங்களோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. ஒன்ஸ் போடிமெட்டு தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். டீ எஸ்டேட்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ரொம்ப சேஃபான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிறப்ப அதாவது காஷனுக்கு தான் இந்த எலிஃபென்ட்ஸ் கிராசிங் ஜோன் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் மார்னிங் டைம்லாம் போனீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. சூப்பராக க்ராஸ் பண்ணி போகலாம். அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஷவர் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஒரு 10 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போகலாம். இது நீங்கள் குளிக்கக்கூடாத வாட்டர் ஃபால்ஸ். நீங்கள் குளிக்கக்கூடாதுங்க, ஏன்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. அங்கே உங்களால் குளிக்க முடியும்னு தோணும், பார்த்தாலே தோணும் குளிக்க முடியும் அப்படின்னு. சின்ன வாட்டர் ஃபால்ஸாக தான் இருக்குது. பட் அந்த இடம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. குளிக்கிறத ப்ரிஃபரே பண்ணாதீங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸாட்டிக்காக இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்களோட அடுத்த ஸ்பாட் மூவ் பண்ணி போயிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே ஒரு ரைட் சைடில் டேம் இருக்கும். அந்த டேமோட வியூவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மூணாருக்கு நீங்கள் போடிமெட்டை தாண்டி போயிட்டீங்கனாலே எல்லாமே வியூ பாயிண்ட் தான். காரை எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டுறீங்களோ அது வியூ பாயிண்ட் தான். பஸ் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்குறீங்களோ அது வியூ பாயிண்ட் தான். அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்னு கிடையாது. பட் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துல நிப்பாட்டி. பார்த்தீங்கன்னா அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போகிறேன். இந்த வீடியோ பார்ட் 1. பார்ட் 2ல் நான் என்னெல்லாம் காட்ட போகிறேன்னா, நான் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே எப்படி இருக்குது, அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, இதெல்லாமே காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணோன்னே எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் வேர்ல்டுன்னு ஒருத்தவங்க வந்து அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. ரிவர் சைடு டென்ட்டு,
பேர்ட்ஸ் ஃபார்மு நீங்கள் வந்து இப்போ இன்னும் முடிக்கிறதுக்கு ஒர்க் முடிக்கிறதுக்கு ஒரு 1 or 2 months ஆயிரும்னு சொன்னார் அங்கே இருந்த பிரதர் வந்து விபின் பிரதர் வந்து சொல்லியிருந்தார் 1 or 2 months ஆகும் பிரதர் முடிக்கிறதுக்கு ஒர்க் அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் 1 or 2 months நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணால் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணிட்டு போகலாம். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் நான் கையில் ஏற்றி விளாண்டது இது எல்லாமே தனி வீடியோவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த சீரீஸில். நீங்கள் பாருங்கள், சூப்பர்வான ஸ்டேயாக உங்களுக்கு அங்கே ப்ரிஃபர் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த ரிவர் சைடு வந்து நீங்கள் ஒரு ஸ்டே ப்ரிஃபர் பண்ணி இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரு 2 monthsல அவங்க ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்களாம். நான் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள், அடுத்த சீரீஸில் அது வரும். தனி வீடியோவே நான் கொடுக்குறேன். அடுத்த வியூ பாயிண்ட் நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்த வியூ பாயிண்ட் ரொம்பவே நீங்கள் கீழேருந்து ஒரு டேம் பார்த்தீங்களா, அது ஒரு வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ மேலே வந்து பார்க்கும்போது கம்ப்ளீட் அந்த டேமோட டோட்டல் வியூ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தரமட்டத்துலேருந்து ஒரு 1500 அடி மேலே இல்லை 2000 அடி மேலே போய் இப்படி ஒரு வியூ நம்மளுக்கு கிடைக்குது. அந்த சில்னஸோட அதை ஃபீல் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்னு அப்படி ஒரு எக்ஸாக்டிக் வியூ முடிச்சு முன்னாடி ரீச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டே நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ரொம்ப பெரிய இடம்லாம் சுற்றி பார்க்காம பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு நம்மளோட நேரத்தை நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம குழந்தைய விளையாட விடுறதுக்கு ரொம்பவே அமேசிங்கான பிளேஸ். ஒரு 5:30 பொட்டானிக்கல் கார்டன் இருக்க மாதிரி போயிருங்க. நான் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்தோம். பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 kilometer தான் நான் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே இருக்குது. அங்கே தான் எனக்கு அந்த பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துருந்தாங்க. அதோட டீட்டெயில் தான் நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து வாக் பண்ணியே வந்துட்டோம் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டனுக்கு. பொட்டானிக்கல் கார்டன் வந்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 5 to 12 years வரைக்கும் கிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க குழந்தைக்கு பைசா எதுவும் கொடுக்க தேவையில்லை. பொட்டானிக்கல் கார்டனில் பிளேசஸ்லாம் ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க சீனிக்காக இருந்தது. ஈவினிங் வந்து 6 o'clock மேலே அங்கே டிஜே கண்டக்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பக்காவாக இருக்கும் அந்த பிளேஸ். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதை நான் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருங்கிறதுக்காக சின்ன கிளிப் மட்டும்தான் அதில் வந்து டிஜே ஆட் பண்ணியிருப்பேன். கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி தான் அங்கே டிஜே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்கள் குழந்தைங்களை நீங்கள் விளையாட விட்டுட்டு ஈவினிங் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 8 மணி போல் நீங்கள் அகைன் அங்கேருந்து வெளில வந்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். நம்ம தங்கியிருக்கிற அந்த ஹோம் ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 2 minutes வாக்கில் வந்து சாப்பிட்டுட்டு நைட் உங்கள் டின்னர் முடிச்சுட்டு சூப்பராக போய் ரூமில் ரெஸ்ட் எடுக்கலாம். Day 2 உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டு Day 2ஓட வீடியோ நான் அடுத்த புஷ் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு ஜீப் சஃபாரி அண்ட் ஹோம் ஸ்டேவை பற்றி கிளியராக சொல்கிறேன். எந்தெந்த பிளேசஸ்லாம் காமிக்கிறாங்கிறத பற்றி கிளியராக சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ரோ கொடுக்குற ப்ரைஸிங்கை அடிச்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு 5 members 6 members வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை ஜீப் சஃபாரி எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாலாஜி ப்ரோவை பற்றி நிறைய வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. நானும் அதை வச்சு தான் புக் பண்ணேன். எக்ஸலண்ட்டான டிரைவிங், தென் அமேசிங் பிளேசஸ். இன்னொரு விஷயம், இது ப்ரமோஷனுக்காக எடுத்து போடல, நான் காசு கொடுக்குறேன்ல பிரதர் உங்களுக்கு. இல்லை பிரதர், அது ப்ரொமோஷனே வேணாம் பிரதர். நீங்கள் பண்ணுற சர்வீஸுக்கு எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை அதனால சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள். ஆமாம், அவ்வளோதான் பிரதர். இல்லை வரவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவே போதும்.